பிரம்ம முகூர்த்த மகிமை. உலகத்துல இருக்கிற பல கோடீஸ்வரர்கள், சாதனையாளர்கள் மற்றும் ஞானிகளிடம் ஒரு பொதுவான பழக்கம் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதிகாலையில் எழுவது. ஆனா அந்த அதிகாலையிலும் ஒரு குறிப்பிட்ட 48 நிமிடங்கள் மகா சக்தி வாய்ந்தது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்துல அப்படி என்னதான் நடக்குது? ஏன் இந்த நேரத்துல எழுந்தா மட்டும் நம்ம வாழ்க்கை மாறும்னு சொல்றாங்க? இதோட பின்னணியில் இருக்கிற ஆன்மீக மற்றும் அறிவியல் ரகசியங்களை இந்த வீடியோல நாம ஆழமா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசியில இந்த நேரத்தை நீங்க எப்படி சரியா பயன்படுத்தணுங்கிற ரகசியத்தையும் நான் சொல்ல போறேன். முதல்ல பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுப்போம். ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தங்கள் இருக்கு. அதுல 29வது முகூர்த்தம் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். சூரிய உதயத்திற்கு 1 மணி நேரம் 36 நிமிடங்களுக்கு முன்னால இது தொடங்கும். ஒரு முகூர்த்தம் என்பது 48 நிமிடங்கள். சூரியன் காலை 6 மணிக்கு உதிக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அதிகாலை 4:24 முதல் 5:12 வரை உள்ள அந்த 48 நிமிடங்கள் தான் அந்த பொன்னான நேரம். ஏன் இதற்கு பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர் வந்தது? பிரம்மா என்பது படைப்பை குறிக்கும். அதாவது உங்கள் வாழ்க்கையை, உங்கள் எண்ணங்களை நீங்களே செதுக்கக்கூடிய, படைக்கக்கூடிய நேரம் என்பதால் இதற்கு இந்த பெயர். சரி, இதெல்லாம் வெறும் நம்பிக்கைதானா? கண்டிப்பா இல்ல. இதோட பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்கு. தூய்மையான ஓசோன். அதிகாலையில காத்துல ஓசோன் அளவு அதிகமா இருக்கும். இது நம்ம உடம்புல இருக்கிற செல்களை புதுப்பிக்கும், நுரையீரலுக்கு புத்துயிர் தரும். ஆல்பா அலைகள். இந்த நேரத்துல நம்ம மூளை ஆல்பா நிலையில இருக்கும். அதாவது ரொம்ப அமைதியா, ஆனா அதே சமயம் ரொம்ப விழிப்புணர்வோட அலர்ட்டா இருக்கும். இந்த நிலையில நீங்க எதை படிச்சாலும், எதை யோசிச்சாலும் அது ஆழமா மனசுல பதியும். அமைதியான சூழல். உலகம் முழுக்க தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரம் இது. மத்தவங்களுடைய எண்ண அலைகளோ இல்ல இரைச்சலோ இல்லாததால உங்களுடைய ஒருமுகப்படுத்தும் திறன், கான்சென்ட்ரேஷன் 10 மடங்கு அதிகமா இருக்கும். ஆன்மீகம் மற்றும் பிரபஞ்ச ரகசியம். ஆன்மீக ரீதியா பார்த்தா இந்த நேரத்தை தெய்வ யாமம்னு சொல்லுவாங்க. அதாவது தெய்வ அணுக்கள் பூமியில் அதிகமாக உலாவும் நேரம். நம்முடைய முன்னோர்கள் ஏன் இந்த நேரத்துல விளக்கேற்ற சொன்னாங்க, ஏன் தியானம் செய்ய சொன்னாங்க? ஏன்னா பிரபஞ்ச ஆற்றல், காஸ்மிக் எனர்ஜி அந்த 48 நிமிஷம் நம்ம உச்சந்தலை வழியா உடம்புக்குள்ள எளிதா பாயும். இந்த நேரத்துல நீங்க கேக்குற வேண்டுதல்களும், நீங்க செய்யற செயல்களும் பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்புல இருக்கும். அதனாலதான் இந்த நேரத்துல எதையும் எதிர்மறையா, நெகட்டிவா நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டியவை. இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த நேரத்துல எழுந்து நாம என்ன செய்யணும்? கண்களை திறந்ததும் உங்க உள்ளங்கைகளை பாருங்க. கரமளி லக்ஷ்மி. ஏன்னா நம்ம கைகள்ல தான் ஆற்றல் அதிகமா இருக்கும். தியானம். குறைந்தது 10 முதல் 15 நிமிடங்கள் அமைதியா உட்கார்ந்து மூச்சு காற்ற கவனிங்க. மேனிஃபெஸ்டேஷன். உங்களுடைய லட்சியம் என்ன? நீங்க யாராக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது ஏற்கனவே நடந்துட்டதா கற்பனை பண்ணுங்க. படிப்பு, வேலை. ரொம்ப கஷ்டமான வேலையை இந்த நேரத்துல செஞ்சு முடிங்க. ஏன்னா மத்த நேரத்துல 4 மணி நேரம் செய்யற வேலைய இந்த நேரத்துல 1 மணி நேரத்துல செஞ்சு முடிக்க முடியும். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு அதிசயம் கிடையாது. அது நாம தினமும் செய்யற சின்ன சின்ன மாற்றங்கள்ல தான் இருக்கு. நாளைக்கே 4:24க்கு எந்திரிக்க முடியலேனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கோங்க. இந்த 48 நிமிஷங்கள் உங்க வாழ்க்கைய மாத்துதா இல்லையான்னு நீங்களே உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நாளையிலிருந்து யாரெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்க போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க வளமுடன்.